ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர் ரிவ்யூஸ் யூடியூப் சேனல். ஸோ கடந்த வாரம் பார்த்திங்கன்னா பிசிசிஐ இந்தியா மென்ஸ் டீமுக்கு கம்பீர் கோச் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா நான் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டோட மறந்துட்டேன். பட் இப்போ என்னென்னா பார்த்திங்கன்னா உலகம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கிரிக்கெட் வேர்ல்டில் அது ஒரு டிபேட்டாக போயிட்டுருக்கு. கௌதம் கம்பீர் இந்தியாவுக்கு கோச்சா, டிராவிடுடைய லெகசியை கம்பீர் மெயின்டைன் பண்ணுவாரா, கோலியும் கம்பீரும் ஒரே டீம்லையா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி என்னுடைய ஒப்பீனியன் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கம்பீர் அஸ் அ கோச் நல்ல முடிவு தான். அதுக்கான பாசிட்டிவ் ரீசன்ஸ் என்ன அப்படின்றத சொல்கிறேன். கௌதம் கம்பீர் டெல்லியை சேர்ந்தவர். டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் டெல்லிக்காக ஆடிருக்காரு, கேப்டனாகவும் பிளேயராகவும். இந்தியாவுக்கு 2003 கங்குலி கேப்டன்சியில் அறிமுகமானார். அண்ட் 2016 வரைக்கும் இந்தியாவுக்காக 3 ஃபார்மேட்லேயும் ஆடினார். 2010 டீம் இந்தியாவுக்காக ஒரு செகண்ட் ஸ்ட்ரிங் டீமை கேப்டன்சி பண்ணார். நியூசிலாண்டுக்கு அகெயின்ஸ்டாக டேனியல் வெட்டோரி தலைமையிலான நியூசிலாந்து டீமுக்கு அகெயின்ஸ்டாக விளையாடி ஒரு ஓடிஐ சீரீஸில் வெட்டோரி தலைமையிலான நியூசிலாந்து டீமை ஒயிட் வாஷ் பண்ணார். இதெல்லாம் டீம் இந்தியாவுக்காக கௌதம் கம்பீருடைய சாதனைகள். அண்ட் T20 வேர்ல்டு கப்பில் பார்த்திங்கன்னா இனாகரல் வேர்ல்டு கப்பில் லீடிங் ரன் ஸ்கோரர். அண்ட் ஓடிஐ வேர்ல்டு கப்பில் 2011 பார்த்திங்கன்னா ஃபைனல் மேட்ச்சில் 97 எடுத்து அந்த மேட்ச்லேயும் லீடிங் ரன் ஸ்கோரர். ஸோ இதெல்லாம் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் கம்பீருடைய சாதனைகள். அண்ட் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் இனாகரல் சீரீஸ்லேருந்து டெல்லிக்காக கேப்டனாகவும் வைஸ் கேப்டனாகவும் ஆடியிருக்காரு. அண்ட் கேகேஆர்லேருந்து கங்குலி மூவ் ஆன பிறகு கேகேஆருக்கு கேப்டன் ஆகிறாரு. 2012, 2014 2 வருஷமும் கேப்டனாக கேகேஆருக்கு டைட்டில் வின் பண்ணி கொடுக்குறாரு. 2018 ஐபிஎல் அண்ட் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் 2ல் இருந்துமே ரிட்டையர் ஆகிறாரு. திருப்பியும் 2021 எல்எஸ்ஜிக்கு மென்டர் ஆகிறாரு. நிறைய யங்ஸ்டர்ஸை கொண்டு வராரு. அண்ட் போன வருஷம் கேகேஆருக்கு திருப்பியும் மென்டர் ஆகி கேகேஆர் 3வது டைட்டில் அடிக்கிறதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு மென்டராக. ஸோ இதெல்லாம் கம்பீருடைய கிரிக்கெட் சாதனைகள். ஸோ இப்போது கம்பீருக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற கேள்விகள், டிராவிட் ஒரு லெகசியை விட்டுட்டு போயிருக்காரு, ஒரு வேர்ல்டு கப் வின்னிங் டீமை விட்டுட்டு போயிருக்காரு. அதை எப்படி மெயின்டைன் பண்ணுவார்? ஸோ ஒரு வேர்ல்டு கப் வின்னிங் டீமை அந்த லெகசியை மெயின்டைன் பண்ண வைக்கிறது அப்படின்றது ப்ரெஷர் தான். பட் ஸ்டில் கம்பீரும் பிளேயராக இருந்து கேப்டனாக இருந்து மென்டராக இருந்தவர் அப்படின்ற காரணத்தினால ப்ரெஷர் ஹேண்ட்லிங் அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும். ஸோ கண்டிப்பாக அந்த ப்ரெஷரை அவரால் ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் அதே போல் கம்பீர் சிரிக்கவே மாட்டார். கம்பீர் ஒரு ஓல்டு ஸ்கூல் கோச்சாக இருப்பார். 5 மணிக்கு எந்திரி, 7 மணிக்கு கிரவுண்டுக்கு வா, இந்த மாதிரி ஸ்கூல் பாய்ஸை ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்றது தெரியும். அகெயின் திருப்பியும் நான் சொல்கிறது என்னென்னா, கம்பீரும் பிளேயராக இருந்ததுனால கண்டிப்பாக ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது அவருக்கு தெரியும். இந்த மாதிரி அப்ரோச் எடுக்கக்கூடாது அப்படின்றது அவர் நல்லாவே உணர்ந்திருப்பார். ஸோ அந்த வகையிலையும் கம்பீர் அப்படி நடக்க மாட்டார் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். இன்னொரு விஷயம், கம்பீர் அண்ட் கோலி ஒரே டீம்லையா? ஏன்னா 2 பேரும் 2 முறை கிரவுண்டில் சண்டை போட்டிருக்காங்களா? எனக்கு ஒன்று புரியவே இல்லை. 2 இன்டென்ஸ் கிரிக்கெட்டர்ஸ் 2 பேருமே டெல்லிக்காக ஒன்றா ஆடியிருக்காங்க, இந்தியாவுக்காகவும் ஒன்றா ஆடியிருக்காங்க. ஸோ 2 இன்டென்ஸ் கிரிக்கெட்டர்ஸ் வேறு ஃப்ரான்ச்சைசி டீமுக்காக ஆடும்போது ஒரு அக்ரெஷனில் ஒரு வேகத்தில் 2 முறை வாக்குவாதங்கள் நடந்தது. ஸோ நீங்கள் ஒரு ஆஸ்திரேலியாவில் நடக்கிற டொமஸ்டிக் கிரிக்கெட்டோ இல்லை ஒரு இங்கிலாண்டில் நடக்கிற டொமஸ்டிக் கிரிக்கெட்டோ பார்த்தீங்கன்னா இந்த 2 சம்பவங்களையும் ஒரு பெரிய விஷயமாகவே பேச மாட்டீங்க. ஏன்னா 2 இன்டென்ஸ் பிளேயர்ஸ் நேருக்கு நேர் மோதும் போது இது போல் ஸ்லெட்ஜிங் அக்ரெஷனில் நடக்கிறது ஒரு இயல்பான விஷயம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே இப்போ ஒரே டீமில் இருக்கிறது டீம் இந்தியாவுக்கு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த வகையிலையும் கோலி வர்சஸ் கம்பீர் அப்படின்ற வாதம் என்னை பொறுத்த வரைக்கும் அடிபட்டு போச்சு அப்படின்னு தான் நான் சொல்வேன். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, யங்ஸ்டர்ஸை என்கரேஜ் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க. 2008 கோலி அவருடைய முதல் செஞ்சுரி, ஓடிஐ செஞ்சுரி ஸ்ரீலங்காவுக்கு அகெயின்ஸ்டாக 2008 ஸ்ரீலங்காவில் அடித்தார். கம்பீர் அந்த மேட்ச்சில் 150 அடித்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கினார். ப்ரைஸ் மணி கோலிக்கு கொடுத்தாரு. அண்ட் இன்னொரு விஷயம், நவ்தீப் சைனி அப்படின்ற ஒரு இந்தியா ஃபாஸ்ட் பவுலர்
இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா அவர் பூர்வீகம் டெல்லி கிடையாது, பட் டிடிசிஏ கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணி அவரை டெல்லிக்கு கொண்டு வந்து அவரை பெர்ஃபார்ம் பண்ண வச்சு அதன் பிறகு அவர் டீம் இந்தியாவுக்கு அறிமுகமாகி ஓரளவுக்கு டீம் இந்தியாவுக்கும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கார். ஸோ இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸையும் அவரால் என்கரேஜ் பண்ண முடியும். ஸோ டிராவிடுடைய லெகசியையும் அவரால் கண்டினியூ பண்ண முடியும். அகெயின் கோலி அண்ட் கம்பீர் அந்த விஷயமும் அடிபட்டு போச்சு என்னை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பாக அது இந்தியா பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் தான். அண்ட் யங்ஸ்டர்ஸையும் நல்லா ஊக்கப்படுத்துவார். அப்படிங்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் கம்பீர் கோச் அப்படின்றது 100% ஒரு நல்ல விஷயம். பட் நீங்கள் எப்போ விமர்சனம் வைக்கணும் அப்படின்னா கம்பீருடைய அப்ரோச்சை பார்க்கணும் முதல்ல. ஐ திங்க் இந்தியா ஸ்ரீலங்கா சீரீஸில் அவர் சார்ஜ் எடுக்க போகிறார் அப்படின்றது தகவல் வருது. ஸோ பிரெண்டன் மெக்கலம் நியூசிலாந்து முன்னாள் கேப்டன், இப்போது இங்கிலாந்து கோச், பேஸ்பால் கிரிக்கெட் அப்படின்னு ஒரு அப்ரோச் கொண்டு வந்தார். கோச் ஆன உடனே, இங்கிலாந்துக்கு கோச் ஆன உடனே பார்த்தீங்கன்னா சேனா கண்ட்ரீஸில் அது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அட்டாக்கிங் கிரிக்கெட், பால் பை பால் அட்டாக் பண்ணுறது, பேட்டிங்லேயும் சரி ஃபீல்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி எல்லா பால்லையும் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு ஒரு அப்ரோச் கொண்டு வந்தார். சேனா கண்ட்ரீஸில் அது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. பட் ஏஷியன் கண்ட்ரீஸில் அது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு February Marchல இங்கிலாந்து டீம் வந்து இந்தியாவில் சீரீஸ் லூஸ் பண்ணாங்க, டெஸ்ட் சீரீஸ். அப்போ நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி கம்பீருடைய அப்ரோச் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அந்த அப்ரோச்சை பார்த்துட்டு தயவுசெய்து விமர்சனம் வைங்க அப்படின்றது தான் என்னுடைய ஹம்பிள் ஒப்பீனியன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கம்பீர் ஆஸ் அ கோச் அப்படின்றது நல்ல விஷயம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா எல் பாலாஜி அல்லது ஜகீர் கான் இந்தியாவுடைய பவுலிங் கோச்சாக வருவாங்க அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. ரெண்டு பேருமே பாஸ்டில் இந்தியாவுக்காக நல்லா விளையாடிருக்காங்க. அண்டு கேகேஆரில் கம்பீர் அண்டு பாலாஜி ஒன்றா விளையாடிருக்காங்க. அண்டு மும்பை இந்தியன்ஸ்க்கு ஜகீர் கான் மென்டராக இருந்திருக்கார். ஸோ ரெண்டு பேருமே நல்ல சாய்ஸ் தான். ஸோ யார் ஃபாஸ்ட் பவுலிங் கோச்சாக வரப்போகிறாங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ மற்ற கோச்சிங் ஸ்டாஃப்ஸ் யாரெல்லாம் இருக்க போகிறாங்க அப்படின்றது உங்களுடைய ஒப்பீனியனையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.